ராஜா அரண்மனையிலே சேவிக்க 8 விதமான தகுதிகள் வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆகவே அங்கே ஜனங்கள் வந்து யூதா தேசத்திலே அவரை எல்லாரையும் பிடித்து கொண்டு போகவில்லை. அதிலே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வர சொல்லுகிறார். யாதொரு மாசும் இல்லாதவர்கள் யார் என்பதை, மாசு உள்ளவர்கள் யார் என்பதை பார்த்தோம். ஆமான் யூதா ஜனங்களை அழிக்கும்படி ராஜாவினிடத்தில் தந்திரமாய் பேசி எப்படியாவது இந்த யூதா ஜனங்களை அடித்துவிட வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து ராஜாவுக்கே தெரியாமல் அந்த காரியங்களை செய்கிறான். ராஜாவினால் ஒரு நகல் எழுதி ராஜாவின் போட்டிருக்கிற மோந்திரத்தினால் அந்த முத்திரையும் போட்டு அனுப்பிவிட்டான். ஆனாலும் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட மறைவான காரியம் தெரியாது. ஆனால் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் இது மிகுந்த வேதனை கொடுத்தது. என் தேசத்து ஜனங்கள் அழிய போகிறார்களே, மாண்டு போகிறார்களே, அப்படி ஒரு சட்டம் வந்துவிட்டதே, இந்த ஜனங்களை யார் காப்பாற்றுவது, என் தேசத்து ஜனங்களை யார் காப்பாற்றுவதை சொல்லி இவருமாய் சேர்ந்து அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார். மொர்தெகாயும் சகல யூத ஜனங்களும் உபவாசம் பண்ணுகிறார்கள். அதே போல எஸ்தரும் அவங்க தாதியமார்களும் உபவாசம் பண்ணுகிறார்கள். இப்படி யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த ஆமான் சதியை இவர்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவனை நிர்மூலமாக்கினார்கள். யூதா தேசம் களி கூர்ந்தது. யூதா ஜனங்கள் மகிழ்ந்தார்கள். மொர்தெகாய் மாசில்லாத நன்மை செய்து கொண்டிருந்தார். ராஜஸ்திரி எதனாலும் கேட்டுங்கன்னா, இல்லை இதுவே எனக்கு போதும். அவள் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எல்லாரும் நிறைய கேட்குறாங்க. நான் இப்படி அழகியா போகணும், நான் இப்படி இன்னும் நான் மேன்மைப்படுத்தணும், என்னை எல்லாம் பண்ணி கொண்டு போகணும்ன்ட்டு அந்த அன்னகர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் அவளோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது போதும் என்று சொல்லி அதை மாத்திரமே சார்ந்து கர்த்தரையே பற்றி கொண்டு உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அவளுக்குள்ளாக அந்த மகளுக்குள்ளாக எந்த ஒரு மாசும் இல்லாத போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். மனிதனால் மாற்ற முடியாது, மனித யோசனையால் மாற்ற முடியாது, மனுஷ திட்டங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நீங்களும் நானும் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அதில் உண்மையோடு உத்தமத்தோடு மாசுல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் விடுதலையும் யூதா ஜனங்களை கொடுத்தது போல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நீங்களும் நானும் மாசு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். கண்டுபிடிக்கணும் சாதாரண ஆள் இல்லை. அரசாங்கத்தில் ராஜாக்களோடு இருக்கிறவர் பிரபுக்கள் தான் தானியேல் மேலே ஏதோ ஒரு குற்றம் கண்டிக்கலான்னு சொல்லி அவர்கள் அவனிடத்தில் பார்க்கிறார்கள். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் செய்யினார்கள். குற்றப்படுத்துவர்கள் யார்? சாதாரண ஆட்கள் அல்ல. அவர்கள் எந்த போஸ்டிங்கில் இருக்கிறார்கள், எந்த பதவியில் இருக்கிறார்கள்? பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தானியேல் மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க. இதற்கு தானியேல் மாறுபட்டவர், தானியேல் உண்மையுள்ளவர். அந்த அரசாங்கம் என்ன அவருக்காக வைத்திருக்குதோ அதை மாத்திரமே சார்ந்து கொண்டு தேவனை மாத்திரமே பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவனிடத்தில் என்ன ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவன் எப்படியாவது பண்ணணுமே. ஏன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான்? முதன்மையாவே இருக்கிறானே. இது வரைக்கும் யாருக்குமே அந்த வெளிப்படலையா, சொப்பனெல்லாம் யாருக்கும் தெரியலையே. ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இது எங்களுக்கே தெரியல, ஜோசியருக்கு தெரியல,
கல்தேயருக்கு தெரியல, ஸ்தாத்திரிகள் சொல்ல முடியல, எதுவுமே யாருக்கும் சொல்ல முடியல. யாரும் சொல்லக்கூடாத அந்த வியாக்கியானங்களையும் வெளிப்பாடுகளையும் சொப்பனங்களை அர்த்தத்தையும் இந்த தானியேல் கிட்ட இருக்குதே. ஆகவே ஏதாவது ஒரு குற்றத்தை இவனில் காண்பிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி என்ன பண்றாங்களோங்க, தேடுறாங்களாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படி நடக்கும்போது எத்தனை விதமான உங்க மேல குற்றங்களை கண்டுபிடிக்க அவள் முற்பட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களைத்தான் அவர் வழிநடத்துகிறார். ஏனென்றால் இயேசு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்தவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே தான் இந்த தானியேல் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும், அவன் எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவன் உயர்த்தப்பட்டு இருந்தாலும் அவன் தாழ்மையோடு இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறதிலே ஒரு நாளும் அவர் தவறி போனதே இல்லை. ஆகவே தான் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை இல்லவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவன். தேவனை தேடுகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளோ போராட்டங்கள் தானியேலுக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே வராங்க. ஆனால் அவர்களால் கூடாது இருந்தது. அவன் அந்நிய தேசத்திலே, சொந்த தேசத்தில் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை, அவன் போன அந்த பாபிலோன் தேசத்திலே, அந்த தேசத்திலேயும் அவன் உண்மையோடு இருக்கிறான். அதுதான் முக்கியம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல உண்மையாக இருப்பதல்ல. உண்மை என்பது பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மோசே என்பவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எபிரேயர்ல 3:5 இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மையுள்ள ஜீவியம், உத்தமுள்ள ஜீவியம். அப்படி இருக்கும்போது யாரு என்ன குற்றம் சொன்னாலும் அவர்கள் மேல் வராது. மாசு இல்லாத ஜெபம் கேட்கப்படுகிறது. உண்மையுள்ள ஜெபம் கேட்கப்படுகிறது. அது சொல்றாரு பாருங்க, யோவான் 14:30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படி சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த பலன் நமக்கு இருக்க வேண்டும், அந்த தைரியம் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்களும் நானும் மாசற்றவர்களாய் இருப்போம். யாக்கோபு 1 கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, பெற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இன்னைக்கு பக்தின்றாங்களே, அந்த பக்தி எப்படி இருக்குது? மாசு இல்லாத இருக்குதா? ஜெபம் மாசு இல்லாத இருக்குதா? நம்முடைய வேத வாசிப்பு மாசு இல்லாத இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை மாசு இல்லாத இருக்குதா? நம்முடைய குடும்பம் மாசு இல்லாத இருக்குதா? சபை மாசு இல்லாத இருக்கிறதா? கர்த்தர் பார்ப்பார். தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதிலே, பரிசுத்தத்திலே, உத்தமத்திலே, நீதியிலே, தாழ்மையிலே, பொறுமையிலே ஒரு மாசம் வராதபடி நம்மளை காத்து கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். உலகத்துல கரை இருக்குது, ஆனா நமக்குள்ள அந்த கரை வந்துடக்கூடாது. உலகம் கரைப்பட்டு இருக்கிறது, அந்த கரை நமக்குள்ளாக வந்துடக்கூடாது. குடும்பத்துக்குள்ளாக வரக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ளாக வரக்கூடாது, சபைக்குள்ளாக வரக்கூடாது. உலகத்துக்குள்ளே சபை இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலே உலகம் வரக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது, என்ன லெவல் இருக்குது, இந்த வசனை வைத்து நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளலாம். தானியேலை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தில் வாசிங்க ஒன்றடியும். தேடினார்கள், குற்றப்படுத்தும்படி முகாரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்தத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணவில்லை.
வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றால் பாருங்க, எல்லா இடத்துலையும் குற்றம் கண்டுபிடிக்க தேடினாங்க, ஒன்றுமே கிடைக்கவில்லை. இப்போது எப்படி இவன் ஆராதிக்கிறான், எப்படி இவன் சபைக்கு போகிறான், எப்படி இவன் தொழுது கொள்ளுகிறான் பார்க்கலாம் அப்படின்று பிசாசு எதிர்க்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்களும் நானும் தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் நமக்கு தீமை செய்தாலும் நீங்கள் நான் நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன்? இவர்கள் உண்மையுள்ளவர்கள், இயேசு உண்மையுள்ளவர். ஆகவே அவர் பின்பற்றுகிற இந்த ஜனங்களும் உண்மையோடு ஒத்தமத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள், இவர்கள் நன்மையே செய்கிறவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லி சந்தோஷப்படுவார்கள். எபேசியர் 1:4 வாசிக்கும் போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எப்பவுமே உண்மையாக தான் இருப்பாங்க, உத்தமமாக தான் இருப்பாங்க, மாசு இருக்காது. ஏனென்றால் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ள இயேசுக்கு முன்பாக. ஆவியானவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் பாருங்க. அன்பில் பரிசுத்தமாக நம்ம அன்பாக தான் இருக்கிறோம். இயேசுடைய லெவலை குறிக்கிறது. இயேசு எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் அன்பில பிதாவோடு கூட எப்படி அப்படியே இருந்தாரோ, பிதாவை சேர்த்து அப்படியே செய்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டு அன்பில பரிசுத்தமாய் இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அந்த அன்பிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். முன்பாக நீங்கள் நானும் அன்பில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம். அப்படி என்றால் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாத்திராகமம் 12:1-5 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெள்ளாடுனாலும் செம்மறியாடு ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொள்ளுகிற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதா இருக்க வேண்டும். ஆணும் 1 வயது உள்ளதமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பவுமே பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே தான் அங்கே கர்த்தர் சொல்லுகிற தம்முடைய ஜனங்களுக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் நானும் பலி செலுத்தும் போது கூட பழுதற்ற பலியாய் நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும், மாசற்ற பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் இதை கொண்டு வந்தார் என்றால், எகிப்திலே அங்கே தலைச்சன்களை அது மனிதர்களிலும் மிருகங்களிலும் சங்கரித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிற்காமல் போனது நிமித்தம் பார்வோன் அவன் குடும்பம் தொடங்கி எளியவர் குடும்பம் வரைக்கும் இருக்கிற முதற் பிள்ளை அனைத்தையும், மிருக ஜீவனில் முதல் ஈற்றுக்கள் அனைத்தையும் கர்த்தர் அதை முற்றிலுமாய் அழித்து போட்டார், சங்காரம் பண்ணினார். ஆகவே அவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு
அவர்களை வருகிறார்கள். அந்த புளித்தமா பிசைந்து அது புளிக்கும் முன்னே அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி வரும்போது அந்த இரவிலே நீங்கள் பொறுப்பதற்கு முன்பாக அந்த சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கே சொல்கிறார், நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டாம், 1 வயதாய் இருக்க வேண்டும், அது பழுதற்றதாய் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நீ சேர்த்து அதை நீ என்ன பண்ணணும், அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து உங்கள் வாசல் நிலைக்கால்களில் 2 நீங்கள் பூச வேண்டும். அப்போது சங்காரத்தோடு நான் அனுப்புவேன். இந்த இரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்குதோ அங்கே சாவு வராது. அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், மிருகங்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் யார் வீட்டில் இது இல்லையோ அங்கே எல்லாரும் வீட்லேயும் அது சங்காரமாய் போகும், மிருக ஜீவனும் சங்காரமாக என்று கர்த்தர் மோசேயோடு ஆறின சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடி அந்த இரவிலே அவர்கள் அதை செய்கிறார்கள். அந்த இரவிலை செய்யும்போது சங்காரத்தோடு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தொடாமல் எகிப்தில் இருக்கிற எல்லா முதல் வீட்டு பிள்ளைகள் அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணுகிறான், மிருக ஜீவங்களையும் சங்காரம் பண்ணுகிறான். ஆகவே அந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கணும், பழுதற்ற பலியா இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி ஆணா இருக்க வேண்டும். ஆண் என்றால் ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜெய ஜீவியம் செய்கிறவன். ஆண் பிள்ளை என்றால் வெளிப்படத்தில் இருக்கிறது, அது ஜெய ஜீவியம் செய்கிறவன் என்று குறிக்கும். லேவியராகமம் 1:14 நம்ம வாசிக்கும் போது, அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியால் காட்டு புறாக்களது புறா குஞ்சலது எடுத்து செல்ல கடவன். கர்த்தர் பாருங்க, எளிமையானவர்கள் எப்படி தேவனுக்கு பலிகளை செலுத்தலாம், எளிமையா இருக்கிறவர்கள் எப்படி கர்த்தருக்கு செலுத்தலாம். லேவியராகமம் 5:7 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால், பாருங்க, அவன் செய்த குற்றத்தை நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, 1 பாவநிவன பலியாகவும் மற்றொன்றை சர்வாக தகன பலியாகவும். ஆமா, கர்த்தருடைய செல்லக்கணும். அவனுக்கு ஆட்டுக்குட்டி வாங்கறதுக்கு சக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு புறாதை வாங்கி என்ன பண்ண. கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. 1 வாசிப்போம். மந்திலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்தவனாக கர்த்தருடைய செயலில் தான் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கிறோம். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்ல, நீங்கள் நான் பாடுற அந்த பாடலை யார் அங்கீகரிக்கணும், கர்த்தர் அங்கீகரிக்கணும். நீங்கள் நான் கொடுக்குற அந்த காணிக்கையை யார் அங்கீகரிக்கணும், கர்த்தர் அங்கீகரிக்கணும். இந்த ஆராதனையை யார் அங்கீகரிக்கணும், கர்த்தர் அங்கீகரிக்கணும். நீங்கள் நான் செய்கிற வேலையை ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்காத செய்கிற எல்லா வேலையுமே வேஸ்ட். கர்த்தர் அங்கீகரிக்காத ஊழியம் வேஸ்ட். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சன்னிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அதை ஆசாரிப்பு கூடல் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. 3:1 வாசிப்போம். லேவியராகமம் பாருங்க, ஒருவன் சமாதான பலி, தகன பலி, சர்வாங்க பலி, அப்போ இது சமாதான பலி படைக்க வேண்டும் என்று மாட்டமலி எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டே வர்றாங்க, பழுதற்றது பழுதற்றது பழுதற்று. நீ காணிக்கை எதனால செல்லுது, ஆனால் நீ செலுத்துகிற காணிக்கை எப்படி இருக்கணும், பழுதற்றது. நீங்க காலை கொண்டு வரலாம், அந்த காலை எப்படி இருக்க வேண்டும், பழுதற்றதா இருக்க வேண்டும். 5:15 லேவியராகமம் வாசிக்கும் போது, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகள் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தை நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும். பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை தெரியாம பாவம் பண்ணிட்டான்னா கூட அதுக்கு என்ன பண்ணணுமா, கம்பல்சரி. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, பலி செலுத்தணும். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சிட்டாலும் சரி. ஆனா இங்க சொல்றாரு, அவன் தெரியாமல் செய்துட்டால்
அறியாமல் செய்தால் அந்த குற்றத்தின் நிமித்தம் அவர் சொல்றார், சேக்கலுக்கு ஈடாக ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சவனில் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. 6:6 வாசிக்கும் போது, குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை. ஆண்டவர் திரும்ப திரும்ப இவ்வளோ காரியங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் சொல்றார். ஏனென்றால் ஏதோ ஒரு காளையை என்ன பண்ணிடக்கூடாது, பலி செலுத்த, ஏதோ ஒரு புறாவை என்ன பண்ணிடக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, ஏதோ ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்த. தெளிவாக ஆண்டவர் சொல்றார், நீ எப்படிப்பட்ட கடாவை செலுத்த வேண்டும், எந்த வயதுள்ளதை செலுத்த வேண்டும், அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், தெளிவாய் பேசுகிறார் ஆண்டவர். ஆகவே தான் அவளுக்கு அந்த கட்டளை நியாயப்பிரமாணங்களை கைவிடாதபடி அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்ப பாருங்க, ஆலயத்தினுடைய பிரமாணத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். மலை உச்சின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். அப்போ எங்க ஆலயம் இருக்குதோ அதை சுத்தி எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமாயிருக்கும். மோசே இடத்துல கர்த்தர் வருகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அங்க பார்க்கும்போது சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. அவர் சொல்றாரு, நீங்க கிட்ட வந்துடாத. இவர் பார்க்கிறார், ஏதோ ஒரு மொழிச்செடி நினைச்சாரு. ஆனா கர்த்தர் அந்த மொழிச்செடியிலே அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். தேவன் அக்கினியாய் இருக்கிறதை அவன் பார்க்கவில்லை. ஏதோ முட்செடி எரிகிறதே, இந்த முள் மரம் எரிகிறதே, இது என்ன, இது அற்புதமா, இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையே, இந்த பச்சை மரம் எரிகிறதை நான் வாழ்நாள் இப்பதானே பார்க்கிறேன், இது என்ன அதிசயம் சொல்லி கிட்ட போகும்போது கர்த்தர் அந்த நெருப்பிலிருந்து முச்செடியிலிருந்து பேச ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கயிற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன்? இது வரைக்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அதே மலையில 40 வருஷமா அதே இடத்துல சுத்தி கொண்டு வருகிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். இது அவருக்கு தெரியும், இது நம்மள சுத்தினது. ஆனால் கர்த்தர் எப்போ அந்த இடத்துல வந்து விட்டாரோ அது என்ன இடமா மாறுகிறது, பரிசுத்த இடமாய் மாறுகிறது. ஆகவே தான் கிட்ட வராத மோசே, கிட்ட வராத, நீ இருக்கிற இடம் என்ன இப்போ பரிசுத்தம். அப்போ உபாகமம் 23:14 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். ஹல்லேலூயா. உங்க பாளையம் எப்படி இருக்கணுமா, சுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் உலாவ வருகிறார், உங்களுக்குள்ள வருகிறார், உங்க குடும்பத்துல வருகிறார், சபையில வருகிறார். எதற்காக வருகிறார்? அங்க சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் வருகிறார். உன்னை ரட்சிக்கிறதுக்காக வருகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் நீக்க, எல்லா விதமான வியாதிகளையும் எடுத்து போட, எல்லா விதமான தரித்திரங்களை எடுத்து போட, எல்லா விதமான கடன்களை மாற்ற அவர் உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம பாளையத்தில் உலாவுகிறாரா? நம்ம குடும்பத்தில் உலாவுகிறாரா? நம்ம சபையில் உலாவுகிறாரா? இது வரைக்கும் உலாவவில்லை என்றால் இந்த இரவு நாம் போய் ஜெபம் பண்ணுவோம்.